பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 13ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் நம்மளோடு என்ன சொல்லவிருக்கிறார் என்பதை நாம் தியானிப்போம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இப்போ வாசித்த இந்த ஒவ்வொரு சுபாவங்களும் மாமிசத்தின் கிரியைகள் சுய விருப்பத்தின் மூலமாக சுய சிந்தைகள் மூலமாக வர காரியங்கள். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரம் வாக்குவாதம் பொறாமை இதெல்லாமே மாமிசத்தின் கிரியைகள். அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சுபாவத்தோடு நடாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கிடவும். பகலிலே நடக்கிறவர்கள் என்றால் வெட்ட வெளியில் பகல் வெளியில். இந்த இரவுங்கிறது ஒரு அந்தகாரம், அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஒரு குறிக்கிறதாக அந்தகார இருள் பாவம் நிறைந்தது. அதை மீன்படுவதுதான் இருளை குறிக்கிறது. பகல்ங்கிறது ஒரு வெளிப்படையாக எல்லாரும் பார்க்க முடியாத, அது ஒரு நல்ல ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், துர் இச்சைகளுக்கு உடலை பேணாமல் இருந்து. இந்த உடல், இந்த சரீரம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம் இல்லாவிட்டால் நம்மளை பார்க்கவே முடியாது. ஏன்னா ஆவி ஆத்மா நம்மால் கண்ணால் காண முடியாது. ஆவி ஆத்மா இந்த சரீரம் இதற்குள்ளே அது மறைமுகமாக இருக்கிறது. அது வெளிப்படையாக கண்களுக்கு தெரியாது. கண்களுக்கு தெரிகிற ஒரு இதுனா அது சரீரம், பாடி இதுதான். அப்போ பாருங்கள், இந்த சரீரத்தை நாம் ரொம்ப கவனமாக கவனிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த சரீரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப நேசிக்கிறார். அவர் தன்னுடைய கரங்கள்னாலே மண்ணை இடைத்து பிசைந்து அதுக்கு ஒரு ஷேப் உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி அதில் ஜீவாத்மாரதான் ஆதாம் அது மூலமாக தான் உருவாக்கப்பட்டவன். அப்போ பாருங்கள், அந்த சரீரத்தை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். இந்த சரீரத்திலே பரிசுத்தாவினர் வாசம் செய்கிறார். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நாம் முழுவதும் நமக்குள்ளே ஆவியானவர் தங்கி வாசம் செய்கிறார். நம்மளுடைய சரீரம்தான் ஆவியானவர் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது. நம்மளுடைய சரீரம் நமக்கு சொந்தம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. எப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கு இடம் கொடுத்தோமோ, எப்போது பரிசுத்த ஆவியானவரை நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோமோ, பரிசுத்தர் எப்போ நம்மளுடைய சரீரத்தில் தங்க ஆரம்பித்தாரோ, நம்ம சரீரம் நமக்கு சொந்தமல்ல, இது ஆண்டவருக்கு உரிய சரீரம். இந்த சரீரத்தை உரிமை பாராட்டுவதற்கு நமக்கு ஒருபோதும் ஒரு ரைட்ஸும் கிடையாது. நிறைய பேர் இந்த சரீரத்தை தன் இஷ்டப்படி பயன்படுத்துகிறார்கள். சில பேர் கையை கிழிச்சுக்கிறாங்க, சில பேர் இந்த டாட்டூ மாதிரி இந்த பச்சை குத்திக்கிறாங்க. இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அடுத்து சரீரத்தை இச்சைகளுக்கு, பாவ காரியங்களுக்கு, விபச்சாரம் வேசித்தனங்களுக்கு எதிர்கொள் இடம் கொடுக்காதபடி பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தமாய் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷனாக கட்டளையாக கொடுக்கிறார். அப்போ நம்ம இந்த பரிசுத்தத்தை எப்படி நாம் பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த சரீரம் மிக முக்கியம். துர் இச்சைகளுக்கு இடமாக சரீரத்தை, உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். எப்படி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி தரித்து கொள்வது? நம்மளுடைய பாடியில் நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுரும் இல்லையா, தரித்து கொள்கிறோம் ஒரு ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ்ஸு
எப்படி நமக்கு ஒரு சரீரத்துக்கு உடை எப்படி தேவைப்படுகிறதோ அதுபோல இயேசு கிறிஸ்துவையே தரித்து கொள்ள வேண்டும். நாம் அந்த விசுவாசத்தில் இயேசு கிறிஸ்து இந்த சரீரத்தை சுற்றி பாதுகாப்பாக பேணி காப்பவர் இயேசு கிறிஸ்துங்கிற உணர்வு நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். நம்மளுடைய சரீரத்தை யாராவது தொட்டாலோ இச்சைகளுக்கு உட்படுத்தினாலோ நம்மளை சுற்றி தரித்து கொண்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து. அவரை தொடுவதற்கு சமானம். நாம் சரீரத்தை பத்திரமாக பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரோடும் அடிமை என்னோடும் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் நம் மாம்சமான காரியங்களுக்கு எதற்கும் விட்டம் கொடுக்காதபடி நாம் பகலிலே நடக்கிறவர்களாக சீராக நடக்க கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை ஒரு ஓப்பன் புக்காக இருக்கணும். நமக்கு அந்தரங்கள் மறைவானது எதுவுமே இருக்கக்கூடாது. பாருங்கள், அது தேவனுக்கு அது வெட்ட வெளியாக இருக்கிறது. ஆண்டவர் எல்லாத்தையும் இருதயத்தின் ஆழத்தை காண்கிற தேவன். நம் சிந்தைகள், செயல்பாடுகள், நடக்கைகள் எல்லாமே தேவனுக்கு வெட்ட வெளியாக இருக்கிறது. பாருங்கள், நம்ம சரீரத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். முழுவதுமாக நம்மளை நாமே ஒப்பு கொடுப்போமா? நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் ஒப்பு கொடுப்போம். நாம் எப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டோமோ நம்மளுடைய சுயம் சாக வேண்டும். நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். நம்மளுடைய சரீரம் அப்போதே செத்து விட்டது. நம்மளுடைய உள்ளான மனிதன், அந்த பாவ சிந்தனைகள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. நாம் என்றும் மறித்து விட்டோம். இப்போது நாம் பிழைத்திருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறோம். பரிசுத்தர் நமக்குள் வாசம் செய்கிறார். அவரை இயேசு கிறிஸ்துவே ஆடையாக நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். இந்த உணர்வோடு நாம் செயல்படுவோம் என்றால் எல்லா பாவ காரியங்களுக்கும் இச்சைகளுக்கும் விலக்கி பாதுகாத்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய அல்லேலூயா, ஆண்டவரே நம்மளை நடத்துவார். நாம் ஆண்டவருக்காக நாம் செயல்பட வேண்டும் என்று நாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா ஆண்டவர் நம்மளை கொண்டு பல ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு அவரே நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் இந்த அர்ப்பணிப்போடு இந்த புதிய நாளில் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பு மிரக்குன இந்த பரம தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் தந்திர, பலன் தந்திர, சுகம் தந்திர. நன்றி அப்பா. இந்த 2025 வருஷத்தின் செப்டம்பர் மாதத்தின் 20ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீங்கள் பேசுனீங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் என்று உண்மை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டோமோ அன்றே அப்பா எங்கள் பழைய மனிதன் செத்தாகி விட்டது அப்பா. எங்கள் சுயத்தெல்லாம் சிலுவையில், எங்கள் சுய ஆசைகள், இச்சைகள் எல்லாத்தையும் சிலுவையில் அறையப்பட்டாயிட்டு இருந்த உணர்வோடு ஆண்டவரே எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. நாங்கள் தெரிந்தோ தெரியாமலும் செய்த பாவக்கரின் மீறுதல் எல்லாத்தையும் ஒரு விசை ரத்தத்தினாலே கழுவி எங்களை சுத்திக்கிறீங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உமக்கென்று மாத்திரம் சாட்சியை எழுப்பி பிரகாசிக்க எங்கள் ஒவ்வொரு நீர் அப்படியே நடத்த போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நாம ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.